இன்றைய தியானம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற ஒரு வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை தேற்றவும், நம்மை உயிர்ப்பிக்கவும், நம்மை பலப்படுத்தவும் விரும்புகிறார். ஆதியாகமம் 12:2 முதலாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் படியே, பிரியமானவர்களே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதமான மழை இன்றைக்கு கர்த்தர் மீண்டுமாக உங்களுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமின் குமாரத்தியே, ஆபிரகாமின் குமாரனே, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஆசீர்வாதமாயிருக்க பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை உங்கள் குடும்பத்திலே பெய்யும். சகரியா 8:13 யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யுன்ற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஆனா எங்க வீட்டுல சாபம் தானே இருக்கு அப்படின்னு நீங்க கலங்கி போயிருக்கிறீங்களா? இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் யூதா வம்சத்தாருக்கும் கர்த்தர் அப்படித்தான் சொல்றார். நீங்க புறஜாதிகளுக்குள்ளே எப்படி இருந்தீங்க? சாபமாய் இருந்தீங்க. சாபமாய் இருந்தது போலவே இப்ப நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன் என்று யூதா வம்சத்தாருக்கு, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தர் சொன்னார். நானும் கூட இப்படிப்பட்ட ஒரு சாபத்தினூடாய், என் குடும்பம் சாபத்தினூடாய் போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, எனக்கு அன்பார்ந்த ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்கள் கைகள் திடப்பட கடவது, நீங்கள் பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிறார். இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு கலக்கமோ பயமோ நமக்குள் வேண்டாம். பிரியமானே, லேவியர் 26:4 சொன்னார், கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நீங்களும் நானும் விக்கிரக ஆராதனை செய்யாம கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நிச்சயமா ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய தேவன் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, பிரியமானவர்களே, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவார். லிட்ரலா பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். உபாகமத்தின் புத்தகம் 18:12 தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவரே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறாதா? ப்ளீஸ் ஏசப்பா, இந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கன்னு சொல்லி வாசிக்கும் போது ஜெபம் பண்றீங்கல்ல, கர்த்தர் சொல்றார், நிச்சயமா நீ கடன் வாங்க மாட்டாய், நீயோ கடன் கொடுப்பாய். நிச்சயமா இந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, உங்க ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு எழுதி வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். சங்கீதம் 68:9 தாவீது எழுதுகிறார், தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர். உங்களுடைய வாழ்க்கையில சம்பூரண மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். நீங்க என்ன செய்யணும்? மல்கியா 3:10 படி கர்த்தருடைய ஆலயத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகங்களை தவறாமல் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே வெறுமையாய் விழாது. பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி, பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எசேக்கியேல் 34:26 படி ஏற்ற காலத்தில்
எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்தில், தொழிலில், ஊழிய பாதையில நீர் மழையை வருஷிக்க பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழையை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நீர் அனுப்ப போகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு காலமாய் சாபமாய் வாழ்ந்துட்டேனே, இனியாகிலும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காதா என்று சொல்லி ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. சம்பூரண மழையை பெய்ய பண்ணுவீராக. அவர்களையும் அவருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே என்ன குறை இருந்தாலும் அந்த குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.